Hi friends, welcome to channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தருண் மோடி யூடியூப் சேனல். நான் உங்க தருண். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி விண்டோஸ் லெவல் வந்து நார்மல் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது, எந்த ஒரு செக்யூர் போட்டு இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எனேபிள் பண்ணாமல் நார்மலாக எப்படி வந்து விண்டோஸ் லெவல் டெவலப்பர் வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் வெர்ஷன் வரைக்கும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன் வரலாம். ஸோ வந்த பிறகு அதையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போகிறேன். இல்லைன்னா நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விண்டோஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்தமாரி கூட நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட விண்டோஸ் லெவல் எல்லாருமே தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறாங்க. இதில் நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிற காட்ட போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய விண்டோஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன. நார்மல் விண்டோஸ் லெவலுக்கும் என்னுடைய விண்டோஸ் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் ROG எடிஷன். இது யார் மேக் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மேக் பண்ணியிருக்கிறோம். தருண் மோட்ஸான நம்ம சேனல் நான் தான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த விண்டோஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் லெவல் ROG எடிஷன். இது வரைக்கும் இன்டர்நெட்டில் நீங்கள் இந்த எடிஷனை பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் இந்த விண்டோஸ் எடிஷனே மேக் பண்ணியிருக்கோம். ஓன் எடிஷன். ஸோ ஓனாக விண்டோஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணி விண்டோஸ் லெவல் ROG எடிஷன் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது டெவலப்பர் எடிஷன்றதுனால அங்கங்கே சில கிளிச்சஸ் அண்ட் லேக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது லீக்டு வெர்ஷன் அண்ட் டெவலப்பர் எடிஷன். ஒரிஜினல் வெர்ஷன்லாம் அந்த எரர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லீக்டு எடிஷன், அதாவது விண்டோஸ் லெவல் டெவலப்பர் எடிஷன்ல அங்கங்கே கொஞ்சம் கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது நம்ம எதுவும் பெருசாக ஒரி பண்ணிக்கிறதால, ஏன்னா டெவலப்பர் எடிஷன்னாலே அப்படிதான் உங்களுக்கு வரும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எடிஷன்ல அது ஃபிக்ஸ் ஆகிடும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எடிஷன் லான்ச் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக விண்டோஸ் லெவல் ROG எடிஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கோசரம் நான் USF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் லெவல் ROG எடிஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நீ தான் உட்காந்து பண்ணியா, இது உட்காந்து நீ வந்து கோடிங் பண்ணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமைசேஷன் தீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி இந்த விண்டோஸ் லெவல் ROG எடிஷனை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு விண்டோஸ் லெவல் ஒரிஜினல் வெர்ஷன் ரிலீஸ் ஆன பிறகு நான் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் லெவல் ROG எடிஷன் கம்ப்ளீட் பேக்கேஜாக USF ஃபைலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் PC டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எதுலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஓகே, இந்த விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இதோட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறவங்க இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ரொம்ப நார்மலான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒன்றும் இல்லை, என்னுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Ryzen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4GB RAM அண்ட் ஒரு 8GB RAM, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12GB கிட்ட ஒரு RAM சிஸ்டம் இருக்குது. அப்புறம் நார்மல் வி கார்டு, அதாவது ஒரு 3000 rupeesல வீடியோ கார்டு இருக்கும்ல, கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த நார்மல் வி கார்டு. ஏன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் எனக்கு லைட்டாக தேவைப்படாது. எதுக்கு அப்படின்னா நான் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதுமாதிரி டெவலப் பண்ணக்குள்ள எனக்கு வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் கிராஃபிக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் அந்த 3000 rupeesக்கு மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கார்டு மட்டும் தான் போட்டுக்கிறேன். நான் எந்த அதிகபட்ச கிராஃபிக்ஸ் கார்டு எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணல. எனக்கு அது ரிக்வயர்மெண்ட் கிடையாது. ஏன்னா நான் கேமர் கிடையாது, கேம் ப்ளே பண்ண மாட்டேன். என் சிஸ்டம்லேயும் கேம்ஸ் இருக்காது, ஒன்லி டெவலப்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமர்ன்றதுனால டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் என்விரான்மெண்டல் செட்டப் மட்டும் நம்ம பண்ணியிருப்போம். டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற என்விரான்மெண்ட் செட்டப் மட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்செப்ட் வரும். இப்போ நீ எப்படி இந்த விண்டோஸ் லெவலில் வந்து இன்ஸ்டால் பண்ண, ஏன்னா நிறைய பேர் நிறைய எரர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணக்குள்ள ஃப்ளாஷ் ஆகலை. அதே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து அப்கிரேட் மெத்தட் ட்ரை பண்ணாலுமே ஒரு சில அந்த செக்யூர் போர்டு இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ண சொல்லுது. நிறைய மதர் போர்டில் அந்த செக்யூர் போர்டு எனேபிள் பண்ணாலுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்டேட் ஆக மாட்டேங்குது. நிறைய மதர் போர்டு பயாஸில் செக்யூர் பூட்டை எனேபிள் பண்ணால் உள்ள பூட்டே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீ எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் லெவல் USF ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது லிங்க்லாம் கேட்காதீங்க. நான் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சேனல் வந்து யூடியூப் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பைரசி சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ் கொடுத்ததுனால, லிங்க்ஸ் அண்ட் வீடியோ நிறைய போட்டதுனால இந்த சேனலுமே நம்ம போக விடக்கூடாது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா லிங்க் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இது டெவலப்பர்
எடிஷன் தான். ஸோ டெவலப்பர் எடிஷனில் நீங்கள் அந்த அளவுக்கு எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நிறைய கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகும், ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரலாம், இல்லை பிளாக் ஸ்க்ரீன். இந்தமாதிரி நீங்கள் புது OS தான் ஃப்ளாஷ் பண்ணி பண்ணுற, இல்லை விண்டோஸ் 10 ஃப்ளாஷ் பண்ணி போடுற மாதிரி வரும். இதுமாதிரி நிறைய எரர்ஸ் வரும். ஸோ டெவலப்பர் எடிஷன்றதுனால பண்ண தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி தான் அந்த ROG எடிஷன் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதே விண்டோஸ் லெவலில் நான் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணேன்னு சொல்கிறதுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே, விண்டோஸ் லெவல் ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, இந்த டெவலப்பர் எடிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கிரேடட் மெத்தடை மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். எந்த ஒரு ஃப்ளாஷிங் மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. அதாவது பூட் ஃப்ளாஷ் சொல்லுவோம்ல, ஸோ பென்ட்ரைவில் OS-ஐ ஃப்ளாஷ் பண்ணி பூட் பயாஸில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து பூட்டபிளாக பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. வெறும் அப்கிரேடட் மெத்தட் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன எரர் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செக்யூர் பூட்டுன்ற ஒரு எரரும், அப்புறம் 2.0 சம்திங் ஒரு எரருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த விண்டோஸ் லெவலில் உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி அப்கிரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த அப்கிரேடட் மெத்தடில் நிறைய எரர் ஃபேஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த செக்யூர் பூட் மெத்தட்ன்றது, ஸோ செக்யூர் பூட் எனேபிள் பண்ணாதான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எரர் காட்டும். இந்த இதை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம நார்மலாக வந்து விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் இந்த டெவலப்பர் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணேன். பட் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் கஸ்டமைசேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் ROG எடிஷன் மேக் பண்ணேன், என்னுடைய ஓன் எடிஷன். நிறைய நம்ம சேனல் பார்க்குற ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸே நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற நிறைய பேர் தெரியும், ப்ரோக்ராம் பண்ணுவோம்னு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். இது புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் விண்டோஸ் லெவல் ROG எடிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்னோட பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து 16 GB பென்ட்ரைவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 GB OS ஃபைல் வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பென்ட்ரைவில் நான் CMD யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் பண்ணேன், எந்த ஒரு டூல்மே யூஸ் பண்ணல. ஏன்னா CMD யூஸ் பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ் யூஸ் பண்ணுறதை விட CMDயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக OS வந்து இன்ஸ்டால் ஆகும், அதேமாதிரி ப்ராப்பராக பூட் ஆகும், ஃப்ளாஷிங் எல்லாமே பண்ணோம். ஸோ நிறைய எரர் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பூட் ஆகாது பென்ட்ரைவ், பட் CMD யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஆகிடும் சீக்கிரமா. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் விண்டோஸ் லெவலோடைய ரிசோர்ஸ் ஃபைல் அண்ட் செட்டப் ஃபைல், எல்லா ஃபைலுமே இங்கே தான் இருக்கும். பூட் ஃபைலு, EFE, அப்புறம் ரிசோர்ஸு, சப்போர்ட்டு, அப்புறம் வந்து செட்டப்பு, பூட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ்ன்றதுல தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். அதாவது ஒரு வால்பேப்பர்லேருந்து, ஒரு இமேஜ்லேருந்து, ஒரு எப்படி ஒரு UIலேருந்து உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே. எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ENUS அப்படின்றது லாங்குவேஜ் பேக்கேஜ். ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பேக்கேஜ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் தான் இருக்கும். இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எரருமே உங்களுக்கு இருக்குது. லைக் வந்து அவங்க வந்து அந்த விண்டோஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணி பூட் பண்ணுறது இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறாங்களே, அதெல்லாம் இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரிசோர்ஸ்ன்றது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ்ன்றது. ரிசோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சோர்ஸ் அவ்வளோதான். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல் உள்ளதான் உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆகுது. நான் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ரிசோர்ஸ் ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் தான் வந்து எல்லா லேஅவுட் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OS-ஐ பொறுத்த வரைக்கும் சோர்ஸஸ்ன்றதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதில் தான் அந்த செக்யூர் பூட் செக் பண்ணுறது, அப்கிரேட் பண்ண செக்யூர் பூட் அது இதுன்னு செக் பண்ணல, அது இதில் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபைலுக்கான லிங்க் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த DLL.dllன்ற ஃபைலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் ஃபைலை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணால் காப்பி பண்ணியோ இல்லை மூவ் பண்ணியோ இந்த சோர்சஸ் என்ற ஃபோல்டர் உள்ள ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இது உள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அதே ஃபைல் நீங்கள் வந்து காப்பி அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபைல் வந்து காப்பி ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்ளிகேஷன் EXE ஃபைல். இந்த EXE ஃபைலை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற இடத்துல நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செக்யூர் போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் லெவலுக்கான செட்டப் ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸோட இது வந்து லோட் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு 99% வந்து ப்ரிப்பரேஷன்றது வந்து ப்ரிப்பேரிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது செட்டப் ஃபைல் வந்து லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸோடைய அந்த இன்ஸ்டலேஷன் செட்டப் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் நீங்கள் ஒன்ஸ் இது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் லெவல் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இன்ஸ்டலேஷன் வே. நீங்கள் வந்து இது பூட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண தெரியாதவங்க இந்த மெத்தட் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்காக இருந்தாலும் பண்ணலாம். விண்டோஸ் 10 இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் லெவலுக்கு போகிறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு விண்டோஸ் வந்து பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ண தெரியாதுன்ற பட்சத்தில் ஓகேங்களா, ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் லெவலோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுது அந்த செட்டப் ஃபைலு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா செக்கிங் பண்ணோம். ஸோ ஏதாவது அப்டேட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. அதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது என்ன ஸ்கிப் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து என்விரான்மெண்டல் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செக்யூர் போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணாது. ஸோ ஸ்கிப் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் வந்து செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம விண்டோஸ் லெவலில் தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா என்னுடைய ஓன் எடிஷனான விண்டோஸ் லெவல் ROG எடிஷனில் நம்ம இருக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விண்டோஸ் லெவல் ROG எடிஷனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது நார்மல் விண்டோஸ் லெவலுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஓன் விண்டோஸ் லெவலோடைய எடிஷன் மட்டும் பார்ப்போம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ லென்த்து அதிகமாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எக்ஸ்பிளைனும் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளோட நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் பில்ட் பண்ண இந்த விண்டோஸ் லெவல் ROG எடிஷனுடைய இந்த ஃபீச்சருமே பார்க்கறதுனால இந்த வீடியோ லென்த்தாக தான் வந்திருக்கும் எனக்கு தெரியுது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தெரியும், இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ பார்த்தாலே லென்த்தாக தான் போடுவோம், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியும் தெளிவாக தான் போடுவோம் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ஃபைல் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் லெவலோடைய இந்த ஃபுல் என்விரான்மெண்டல் இதை வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் காட்டுறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் டெவலப்பர் எடிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கங்கே கொஞ்சம் கிளிச்சஸ் அண்ட் ஆப் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல எக்ஸாம்பிள் சொன்னா அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். அது எனக்கு ஏன்னு தெரியல. ஒருவேளை என்னுடைய ரேம் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் நார்மல் ரேம் தான் போடுகிறேன், எந்த ஒரு ஹையர் எண்டோ அந்த மாதிரிலாம் நான் போடல, நார்மல் ரேம் அவ்வளோதான். ஸோ நார்மலாக வந்து என்ன ப்ரைஸில் கிடைக்குமோ ஒரு நார்மல் ரேம் ஸ்டிக் தான் நான் வந்து 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அதனால கூட ஸ்பீட் ரேட்டோ இல்லை அந்த மாதிரி இதனால எனக்கு மாறி இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து CMD யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து CMD யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ CMD அப்படின்றத நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா CMDயோடைய இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபராக இருக்குது. லைக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸில் வர மாதிரி இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லினக்ஸ் அண்ட் மேக் இதோடைய கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஏன்னா லினக்ஸில் வந்து ஜினாம் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. ஜினாம் அப்படின்ற என்விரான்மெண்ட் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி டாக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மேக்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கோசரம் டாக்கர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்குக்கும் சூட் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா ஜினாம்ன்ற ஒரு விண்டோஸோடைய ஒரு என்விரான்மெண்டல். ஸோ அதாவது லினக்ஸோடைய என்விரான்மெண்டல். இந்த லினக்ஸோடைய என்விரான்மெண்டலுமே இதே தான், சேம் தான். உங்களுக்கு ஜினாம்ன்ற ஒரு என்விரான்மெண்டல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டாக்கரோட வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் மேக் இதோடைய கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம், கம்பைன் மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் விண்டோஸ் டெர்மினல் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பவர் ஷெல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பவர் ஷெல்லில் நீங்கள் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து லினக்ஸ் பேஸில் கர்வ்டு ஏஜஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லினக்ஸ் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கர்வ்டு ஏஜஸோட இன்டர்ஃபேஸோட தான் வரும். அதே பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லினக்ஸ் யூஐ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ROG எடிஷன் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது, இதெல்லாம் வந்து விண்டோஸ் லெவலில் வருது. ROG எடிஷனோட தீம் இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது டிசைன் வைஸாக இருக்கட்டும், இந்த மவுஸோடைய அந்த பாயிண்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ROG ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் வந்து டிஸ்பிசி ஓப்பன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிசியோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மினிமைஸு, அந்த பிக் ஸ்க்ரீன் வரது, அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் ஃபோல்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. நான் வந்து இதை ஓப்பன் பண்ண சி டிரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டரோட கலர் மாற்றிருக்கிறாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லினக்ஸ் பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ லினக்ஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறோம். கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் கண்ட்ரோல் பேனல் தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ROG வெர்ஷனில் வரும். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அசூஸ் லோகோ வருது. ஏன் அசூஸ் வருது அப்படிங்கிறீங்கன்னா ROG தீம். ஸோ ROG தீம் அப்படின்னாலே அசூஸ் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அசூஸோடைய அந்த ROG இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி அப்புறம் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 இருந்து வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும். பட் இது வந்து விண்டோஸ் லெவல் டெவலப்பர் எடிஷனால அங்கே கிளிச்சஸ் அண்ட் ஆப் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் பட் எனக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் அமைக்கிட்டு அதில் வந்து பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ பர்சனலைசேஷன் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசூஸோடைய எல்லா விதமான ROG டீம்ஸுமே உங்களுக்கு வரும். ப்ளஸ் இன்க்ளூடிங் விண்டோஸ் லெவலோடைய டீம்ஸுமே உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அசூஸ் ப்ளூ லைட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசூஸ் ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு லைட், எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் இந்த ரெண்டு வேரியண்ட்ல உங்களுக்கு வரும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அசூஸ் பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் டார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் லெவலோடைய ஒரு ஆப்ரேட்டிங் இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஓன் தீம் இப்போ விண்டோஸ் லெவலுக்கு கொடுத்துருக்குற தீம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தீம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விண்டோஸ் இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு தீம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸோடைய லெவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் வந்து தீம் வைஸ் உங்களுக்கு வந்து ROG ஃபீல்டு வந்து உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு கேமிங் ஃபீல் கிடைக்கும். பட் என்னன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து விண்டோஸோட லெவல் தான். இதில் வந்து UI மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் விண்டோஸோடைய ROG எடிஷன் ஃபீல் வந்து நிறைய பேர் பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்குமே பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபீல் அது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேமிங் செட்டப் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு கேமிங் லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஒரு டோட்டல் செட்டப் பார்த்தீங்கன்னா RGB செட்டப்பில் பண்ணியிருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ROG லேப்டாப்க்கு ஐ மீன் வந்து ROG உடைய இந்த தீமை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சைஸ்லையுமே ஆப்டிமைஸாக தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா ROG பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்டிமைஸ்டு கேம் ஆப்டிமைஸ்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ், அதாவது டெவலப்பர்ஸ் நாங்களுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் உள்ள. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு நிறைய ஃபைல்ஸ் அது வந்து சொல்ல முடியாது, நிறைய ஃபைல்ஸ் உள்ள எக்ஸாம்பிள் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் இருக்குது, அது அன்வான்ட் ஸ்டோரேஜ் தான் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவைப்படுற எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஃபைல்ஸாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இந்த மாதிரியான ஃபைல்ஸ் வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. ஸோ சப்போஸ் உங்கள் யாருக்காவது ROG எடிஷன் விண்டோஸ் லெவல் வேணும் ப்ரோ, ரிலீஸ் வெர்ஷன் வந்த பிறகு எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் வீடியோ போட்டு அதை எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு யார் யார் விருப்பப்படுறீங்களோ ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஒரு மோர் தென் 100 லைக்ஸ் வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணிடலாம். ROG எடிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது நான் பில்ட் பண்ணி தரேன்,
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் ISO ஃபைல் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த ISO ROG எடிஷன் ஃபைலை நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ணியோ இல்லைன்னா இந்த மாதிரி அப்கிரேடட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய இந்த ROG எடிஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணி பண்ணுறது தான் மோஸ்ட் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணி பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு வந்து அந்த அக்யூரேட் தீம்ன்றது உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது தீம்ன்றது கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த தீம் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண முடியாது உங்களால். ஸோ அந்த தீம்ன்ற அந்த இன்டர்ஃபேஸ் அந்த ஃபீல்ன்றது உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு வந்து ROG எடிஷன் வேணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்டோஸ் லெவலில் ட்ரை வச்சு எனக்கு வந்து ROG எடிஷன் ட்ரை பண்ணி போடுங்க இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வேணுன்றவங்களோ எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் மேலே வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபைல். அவங்க ட்ரை பண்ணக்குள்ளே வரல, ஆல்ரெடி அவங்ககிட்ட ISO ஃபைல் இருக்குது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் மெத்தட் வந்து ஒர்க் ஆகலன்ற பட்சத்தில் இந்த ஃபைலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.